எட்டாவது நம்ம பார்க்க போறது புக் ஆஃப் ஏஜஸ். இதுவும் சைனாவை ஆரிஜினா கொண்ட ஒரு மேஜிக்கல் ஐட்டம் தான். இது ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் புக். இந்த புஸ்தகத்துல பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் பத்தின ஏகப்பட்ட குறிப்புகளும் வரலாறுகளும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே இந்த புஸ்தகம் தனக்குள்ள எல்லா வரலாற்றையுமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த புக்கை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய வரலாற்றை மாத்தி எழுதுனாங்க அப்படின்னா அது நிஜ உலகத்திலையும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புதுசா என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நிஜ உலகத்தோட வரலாறாவே மாறிடும். பழைய உண்மையான வரலாறு எல்லாராலும் மறக்கப்பட்டு அது டோட்டலா மாத்தப்பட்டுரும். எழுதினவங்களுக்கு மட்டும்தான் தான் என்ன எழுதினேன், தான் தான் அதை எழுதி மாத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயமே ஞாபகத்தில் இருக்குமோ தவிர மத்த எல்லாருக்குமே அது டோட்டலாவே மறக்கடிக்கப்பட்டுரும் அப்படிங்கறதான் உண்மை. இந்த புஸ்தகம் மட்டும் தீய சக்திகள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல டீமன் வேர்ல்ட் பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 எபிசோட்லயுமே தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷெண்டு இந்த புத்தகத்தை பயன்படுத்தி மொத்த வரலாற்றையுமே டோட்டலா மாத்தி அமைச்சு ஜாக்கி சான் முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அடிமைகளா மாத்தினதோட இந்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த தேஜாவு ஸ்டோன், அது பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி போய் பாஸ்ட்டை மாத்தி அமைக்கிற மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த மேஜிக்கல் புக் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலாவே நின்ன இடத்துல இருந்தே ஜஸ்ட் எழுதுறதன் மூலமாகவே நம்மளால வரலாற்றை மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலயே ஒரு படு பயங்கரமான ரொம்பவே ஆபத்தான ஒரு மேஜிக்கல் ஐட்டம்னா அது இந்த புக் ஆஃப் ஏஜஸ் தான். ஆனா இந்த புத்தகத்தை நல்ல வழிகளையும் பயன்படுத்த முடியும். நம்ம ஜூலி இதை பயன்படுத்தி தான் கடைசியில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த அரக்கர்களையும் நம்ம ஷெண்டுவையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா திரும்பி நெதர்வேல்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கு நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது.